ஹாய் நண்பா நந்தி செலவு வணக்கம். நாளைக்கு தளபதி விஜய் சங்கீதா மேடம் இவங்களுடைய விவாகத்து வழக்கு நாளை கோர்ட்டில் வரப்போகுது. செங்கல்பட்டு கோர்ட்டில் நாளைக்கு கடைசி தீர்ப்பு வேலை. எலெக்ஷனுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அந்த மாதிரி கேஸ் வருவது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏற்கனவே சங்கீதா மேடம் பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபாய் சீவனாம்சம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய மகனுக்கும் செட்டில்மெண்ட் கொடுக்கணும், அப்போ அதுவும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தளபதி விஜயோட பதில் என்னென்னா, மனைவிக்கு 35 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கோர்ட்டு தீர்ப்பு என்ன கொடுக்க போகுது? தளபதி விஜய் பக்கம் பாசிட்டிவாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் பிரிய வேண்டிய கட்டாயம் என்னன்னு தெரியல. ஸோ எதனால் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற நமக்கு அது தேவையில்லை. அது அவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்க பார்த்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதனால் அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ தளபதி விஜய் நாளைக்கு சிஎம் ஆகிட்டான்னா அது அவங்களுக்கு தான் பெருமை. கூடிய சீக்கிரம் தளபதி விஜய் சிஎம் ஆனாக்காக ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நாளைக்கு தீர்ப்பில் என்ன நடக்க போது அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி தளபதி விஜயை தமிழ்நாடு மக்கள் முழுக்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முதல்வர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது அவர் தான். சின்னவங்களை வயசானவங்க வரைக்கும் அந்த மக்கள் மனசில் இடம் பிடிச்சா தளபதி விஜய். ஏன்னா இன்றைக்கி திமுக அதிமுக மாறி மாறி வந்தாலும் புதுசாக ஒருத்தர் கட்சி அமைச்சு அவரை நம்ம ஆதரிக்கணும், அவருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கப்போம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இனி 5 வருஷத்துக்கு தளபதி விஜய் தான் முதலமைச்சர்.